என்னோட அப்பா அம்மா அவங்க தான்ப்பா. அது அம்மா அப்பா வாங்க வெங்காயத்துக்கு பாத்தி பிடிக்கலாம். நேற்றே ஏற்கரையில் ஓட்டி வச்சிருச்சிங்க. நேற்று நான் தான் அங்கிட்டு போயிட்டேன்ல, இன்னைக்கு பாத்தி பிடிக்கிறேன். எங்கள் அம்மா தான் நல்லா இருக்காது. ஏமா மூணு பேருமே வீடுல இங்க இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைங்க விவசாயத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க. தானா விவசாயிக்கு மரியாதை வந்துடும். ஒரு விவசாயிக்கு பொண்ணு கொடுக்க நீங்க ரெடியா இருக்கீங்களா? என்னைக்காவது அந்த கேள்வியை கேட்டுமா? விவசாயம் காப்போன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல டிபில கிரீன் கலர்ல ஒன்ன வச்சுட்டு இங்க இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைங்க விவசாயத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க. தானா விவசாயிக்கு மரியாதை வந்துடும். ஒரு விவசாயிக்கு பொண்ணு கொடுக்க நீங்க ரெடியா இருக்கீங்களா? என்னைக்காவது அந்த கேள்வியை கேட்டுமா? விவசாயம் காப்போன்னு சொல்லிட்டு வாட்ஸ்அப்ல டிபில கிரீன் கலர்ல ஒன்ன வச்சுட்டு இங்க இருக்கக்கூடிய பொம்பளை பிள்ளைங்க விவசாயத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லுங்க. சந்தோஷமா இருக்கும் போது இது எவ்வளவு நேரம் இருக்கும் நினைச்சோம், இருக்கிற சந்தோஷமும் போயிடும். அதனால அந்தந்த செகண்ட என்ஜாய் பண்ணி வாழணுங்க. வாழ்க்கை என்பது வாழ்வதற்கு தானே. சந்தோஷமா இருக்கும் போது இது எவ்வளவு நேரம் இருக்கும் நினைச்சோம், இருக்கிற சந்தோஷமும் போயிடும். அதனால அந்தந்த செகண்ட என்ஜாய் பண்ணி வாழணுங்க. இதே வேப்பாந்தலை நீங்க நோயை சம்பாதிக்கிறீங்க, நாங்க உங்களுக்கு மருந்து சம்பாதிக்கிறோம் பாருங்க. வேப்பாந்தலை எவ்வளவுக்கு பயன்படுது? காய் தலை எல்லாமே பயன்படு. கேஸ்டாண்டி அவரு புரோட்டா வாங்குறதுக்கு அள்ளிட்டு இருக்காரு. அவ்வளவு வேகமா அது தெரியாது. வேப்பாந்தலையும் மருந்துக்கு பயன்படுது. இங்க பாரு, குருங்காத்தலை கொண்டு வந்து காமிச்சிட்டாங்க. இங்க கொண்டு வா. சிறு உருங்காத்தலை அங்கேயே நின்று. இதுதான் சிறு உருங்காத்தலை. இது சக்கரை நோய்க்கு பயன்படுது. எல்லாமே இங்க இருந்ததே உங்களுக்கு மருந்து. இதெல்லாம் ஒவ்வொன்றா பறிக்கிறது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? பறிச்சு உங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்குறேன். இதெல்லாம் எவ்வளவு? 15 ரூபா தான் கிலோ. இது வேணும்னா 120 ரூபா கிலோ. எவ்வளவு கஷ்டம் இதை கொண்டு. இது அந்த காலத்துல கட்டின வீடு. எப்படி கட்டிருக்காங்க பாரு. இது பெரியப்பா அப்பா சித்தப்பா எல்லாரும் சேர்ந்து கட்டின ஒரு 3 வருஷம் அடிக்க வச்சிருக்காங்க பாருங்க. எப்படி இருக்கு மனுஷன் ஒரு வச்சு. இது எவ்வளவு 30 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இதே இந்த காலத்துல கட்டின வீடு. இது இந்த காலத்துல கட்டின வீடு. இதுக்கு அதுக்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கு பாருங்க. சரி வாங்க பண்ணி சாப்பிடலாம். சரி உட்காரணும். குண்டி குழம்பு சட்டிக்கு போயிரும் பாத்துக்கங்க. செல்ல பாத்துட்டே ஓடியானே. இப்ப உன்னோட ஏஜ் பசங்களாம் பைக் ரைடு, பீச், தியேட்டர்னு லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நீ மட்டும் ஏன்டா எங்கேயும் போகாம இப்படியே இருக்க அப்படின்னு என்ன ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்க. அவங்களுக்கு என்னோட பதில், என் உலகம் வேற, உன் உலகம் வேற. உன்னோட ஏஜ் பசங்களாம் பைக் ரைடு, பீச், தியேட்டர்னு லைஃபை என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க. நீ மட்டும் ஏன்டா எங்கேயும் போகாம இப்படியே இருக்க அப்படின்னு என்ன ஒருத்தவங்க கேள்வி கேட்டாங்க.